யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மையப்படுவதாக. உலர்ந்த எலும்புகளை தனக்கு பெரிய சேனையாக எழுப்பிய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு நாம் அவரை துதிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, சர்வ அதிகாரமுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவோடு தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு பிரச்சனை தோல்வியிலிருந்து நாம் விடுபட்டு மீண்டும் பழைய நிலைக்கு நாம் வருவதை உயிர் மீட்சி என்று சொல்கிறோம். நாம் அநேக நேரங்களில் நாம் நெருக்கப்பட்டு நாம் அநேக வேதனைக்குள் துன்பங்களுக்குள் ஆளாகிவிடுகிறோம். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாம் மீண்டுமாக பழைய நிலைக்கு திரும்புவதை உயிர் மீட்சி என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் 70 ஆண்டு சிறையிருப்பில் பாபிலோனிலிருந்து விடுபட்டு வந்து தேவனோடு இடைப்படுகிறார்கள். சங்கீதம் 85 சங்கீதத்தில் அதை நாம் வாசிப்போம். 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வருகிறார்கள், வந்து தேவனோடு இடைப்படுகிறார்கள். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். தமது ஜனங்கள் மேல் பிரியம் வைப்பதினால் நம்மை அநேக நெருக்கங்களிலிருந்து தேவன் திருப்புகிறார். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். 4 வசனம், எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் கோபமடைகிறார். நம்முடைய முற்பிதாக்களை புறஜாதிகளுக்குள் சிதறடித்தார். இப்பொழுது நம்மை அப்படியாக அநேக பிரச்சனைகளுக்குள் சிதறடிக்கிறார். ஆனால் மீண்டும் நம்மை அவர் அன்பு கூர்ந்து மீண்டுமாக நம்மளை திருப்பிக் கொள்கிறார். அப்பொழுது உமது கோபத்தை ஆற பண்ணும் என்று இங்க விண்ணப்பிங்க சொல்லிட்டு அடுத்தால ஒரு வாஞ்சியோடு 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க. சங்கீதம் 85:6, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு வாஞ்சியோடு உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, அதான் முக்கியமான ஒரு செய்தி. தேவன் கொடுக்க ஆசீர்வாதங்களில் அல்ல,
உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நாம் சந்தோஷமாக இருப்போமானால் அந்த சந்தோஷம் நிலையாக அமையாது. பவுல் சொல்வது மாதிரி, வாழ்வானாலும் தாழ்வானாலும் உமது அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்வு உயர்வு உண்டு. எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனவேதான் இங்க சொல்ல பாருங்க, உம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. அதுதான் சங்கீதம் 51 எல்லாருக்கும் தெரியும். தாவீது ராஜா பெரிய தவறை செய்துட்டு தேவ சமூகத்தில் வந்து மன்றாடுறாரு, மனசாப்பட்டு எடைப்படுகிறார் தேவனோடு. அவர் என்ன சொல்ல பாருங்க, 11:12 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நீ கொடுத்த பரிசுத்த ஆவியை, உமது பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். திருகல்ல குயவன் பாத்திரத்தை வணைகிறான், பாத்திரம் கெட்டு போச்சு. அவன் மண்ணை தூர போட்டிருந்தான்னா போச்சு. ஆனால் மீண்டும் அதை அடித்து நொறுக்கி அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மனைகிறான். அதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம். எனவே கேட்கிற பாருங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் சொல்லிட்டு, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தவறுகளால நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனோடு கருத்தோடு விண்ணப்பிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனை அசைக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனை அவருடைய முடிவில் மறுபரிசீலனை செய்ய வைக்க வேண்டும். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அவர் சமூகத்தை அசைக்கும். அனந்தரத்தில் ஜனங்களை அழிக்க முடிவு பண்ணிட்டாரு. மோசே ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே உங்கள் ஜனங்களை இங்க வந்து அழித்தீர் என்றால் எகிப்தியர்கள் என்ன சொல்லுவார்கள்? உமது ஜனத்தை நீர் பெருக பண்ணுகிற தேவனாச்ச, அழித்தால் என்ன சொல்லுவார்கள்? தேவன் அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யவில்லை என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 105 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தாவே எங்களுக்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கல்ல, உமது நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். நம்முடைய ஜெபத்தில் சிறு மாற்றம் செய்ய வேண்டும். ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றினால், இந்த தேவைகளை சந்தித்தால், இந்த போராட்டங்களை மாற்றினால் என்னுடைய வாழ்க்கை இப்படி அமையும் என்று ஜெயிப்பதை நிறுத்த வேண்டும். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் மாறுவதனால் உமது நாமம் மற்றவர்களால் மகிழப்படும். உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்யும். அதான் ஜெபத்தினுடைய ரகசியம். தாவீது ராஜா கோலியாத்தை வீழ்த்தும் போது சவுல் தன் மகளை கட்டி கொடுக்கினாரு. ஆனா என்ன சொன்னார் பாருங்க, கோலியாத்து இன்னும் போயின்னு, என்று இஸ்ரவேலில் ஒருவர் தேவன் உண்டு என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் என்று அடிச்சாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இங்க என்ன கேட்கிற பாருங்க, தாவீது ராஜா உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும்,
அப்போ என்ன செய்வாராம் 13 வசனத்துல, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் திரும்புவார்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்முடைய தேவன் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ள தேவன் என்பதை அங்க வாசிக்கிறோம். 2:3-9 எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் தாவீது ராஜா கேட்கிறார், எனக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப தாரும், அப்பொழுது நான் பாவிகளுக்கு உமது சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனவே பாவிகளை பரமனிடம் திருப்புவதற்கு என்னையும் உங்களையும் தேவன் உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். யோவான் 6:63 அதைத்தான் ஊழிய நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 6:63 பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, என் வசனம் ஆவியாக இருக்கிறது. அவர் வசனம் நம்மளை உயிர்ப்பிக்குமா? ஆவி உயிர்ப்பிக்கிறது, என் வசனம் ஆவியாக இருக்கிறது. எனவேதான் அவர் வசனங்களை நம்ம படிக்கணும். திரும்ப 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 வேத புத்தகத்தை நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கும். இந்த காலகட்டத்தில், நெருக்கடியான காலகட்டத்தில், இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது. வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்போம். பக்தன் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நமக்கு தெரியும், 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள், பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகள். என்ன நடந்தது? தேவன் சொன்னார், என் வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை சொல்லு, அந்த உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து பெரிய சேனையாக எழும்பும் என்று எழுப்பி காண்பித்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னாரு பாருங்க, இந்த உலர்ந்த எலும்புகள் என் ஜனங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்கள் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம், நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். எனவேதான் லூக்கா 18 சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. எனக்கு அறிவானவர்களே, நாம் நம்பிக்கையற்றவர்களாக, உலர்ந்த எலும்புகளாக அறுப்புண்டு போகிறோம். என்ன சொல்ல பாருங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பே, நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதை சொன்னேன், அதை செய்வேன். தேவன் நம்மை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அவருக்கு ஒரு பெரிய சேனை, யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய சேனை இந்த நாட்களில் அவருக்கு தேவை. எனவேதான் எங்களை மாதிரி போதகர்களை பாஸ்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், தேவன் எங்க மேல பெரிய கோபம் கொண்டிருக்காரு, மேய்ப்பர்கள் மேல் பெரிய கோபத்தில் இருக்கிறார். சகரியா தீர்க்கன் மூலமாக அந்த கோபத்தை என்ன சொல்ல பாருங்க, சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், காரணம் விசுவாசிகள் இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அப்படி மங்க வைத்திருக்கிறோம், அப்படி உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை இங்க வாசிப்போம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. எங்களுக்கு விரோதமாக
அவர் பெரிய கோபத்தில் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் சரியாக உங்களை அவர் விருப்பத்தின்படி அவர் சித்தத்தின்படி நாங்கள் நடத்த தவறிவிட்டோம். இனே சொல்லாரு, விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்து சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்திராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். உங்களை சிறந்த குதிரையாக நிறுத்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே உங்களை திரும்ப உயிர்ப்பிக்க செய்து அவருக்கு பெரிய சேனைகளாக எழுப்ப தேவன் திட்டம் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக நேரங்கள் நெருக்கங்கள்ல நாம் மங்கி விடுகிறோம். உயிர்ப்பித்தல் என்பது மங்கி எரிகிற திரியை தூண்டி விடுவது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திரி மங்கி எரிந்து கொண்டே போகும். ஒரு விரல் அதை தூண்டி விடாவிட்டால் அணைந்து போகும். எனவே உயிர்ப்பிப்பது என்பது மங்கி எரிகிற திரியை தூண்டி விடுவது. நம்முடைய தேவன் யார் என்பதை ஏசாயா 42:3 வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன், தூண்டி விடுகிற தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்பவும் கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் கொண்டு வருகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. எனவேதான் சங்கீதம் 71 சங்கீதக்காரர் என்ன சொல்ல பாருங்க. சங்கீதம் 71 அநேக இக்கட்டுகளையும் நல்ல கவனிக்கணும். ஏன் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், வியாதிகள், பாவ பிரச்சனைகள், இதில் நம்ம அணைய போறோம். ஆபத்துகளை காணும்படி செய்த, நல்ல கவனிக்கணும், இக்கட்டுகள் ஆபத்துகளை காணும்படி செய்தன்னா அவரே அனுமதித்திருக்கிறார். ஒரு சத்தியத்தை தெரிய வேண்டும், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாது. சொல்ற பாத்தீங்களா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை காணும்படி நீர் செய்த ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னை காணும்படி ஆபத்துக்கள் நெருக்கங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இப்பொழுது என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என்னை தேற்றுவீர். காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவன் நம்முடைய தேவன். அடித்து அணைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்க கேட்கிற பாத்தீங்களா? அதே இக்கட்டுகள் ஆபத்துகளை நீர் அனுமதிக்கிற ஆண்டவரே, இப்பொழுது திரும்ப என்னை உயிர்ப்பித்து பாதாளத்திலிருந்து என்னை உயர பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணுவீர். ஆமென், ஆமென். அதைத்தான் ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பில் உள்ள வெளிப்பாடுகளை, ஆபத்துகளை அறிவிக்கிறார் தேவன். இன்னென்ன காரியங்கள் நடக்கப் போகிறது நியாய தீர்ப்பில் என்று. அதை கேட்ட உடனே பயந்தார் தீர்க்கதரிசி. நான் மிகவும் பயந்தேன். ஆபகு 3:2 வாசித்தீங்கன்னா தெரியும். நான் மிகவும் பயந்தேன். நீர் சொல்லியதை விளம்பியதை நான் கேட்டு பயந்தேன். வருஷங்களின் மத்தியில் எங்களை உயிர்ப்பியோ. வருஷங்களின் மத்தியில் என்றால் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் எங்களை உயிர்ப்பியோ. நான் நமது சங்கிலி ஜபத்தில் ஒரு 5 முக்கியமான ஜப குறிப்புகளை கொடுத்தேன். இத்தனை பேர் அதுக்காக அது ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டிய ஜபம்.
சிறிய ஜெபம் தான், ஆனால் சீரிய ஜெபம். நான் அடிக்கடி சொல்வேன், சிறிய ஜெபம் என்றாலும் சீரிய ஜெபமாக இருக்கணும். சும்மா ஜெபத்தை நீட்டிக்கிட்டே போகக்கூடாது. எலியா 2 வார்த்தை தான் சொன்னான், அக்கினி இறங்கிச்சது. சிறிய ஜெபம், என்னை உயிர்ப்பியும், என் குடும்பத்தை உயிர்ப்பியும், என் சபையை உயிர்ப்பியும், என் கிராமத்தை உயிர்ப்பியும், என் தேசத்தை உயிர்ப்பியும். இந்த 5 குறிப்பு சொன்ன போதும். நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் என்னை உயிர்ப்பியும், என் குடும்பத்தை உயிர்ப்பியும், என் சபையை உயிர்ப்பியும். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் போராட்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், நெறி ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறது. இந்த சூழ்நிலைகள் மத்தியில் என்னை உயிர்ப்பியோ. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன். இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இழந்து போன ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு, இழந்து போன காசை கொடுத்தாரு, தேடி கொடுத்தாரு, இழந்து போன குமாரனை திருப்பி கொண்டாந்தாரு. இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதற்கு நம்முடைய பங்கும் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, ஆசீர்வாதங்களை பற்றிக் கொள்ள தேவன் நம்மோடு இடைப்படுவதற்கு நம்முடைய பங்கு வேண்டும். பைபிள் ஸ்டடியில் ஒரு வசனத்தை வாசித்தேன், பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து. நாம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்பட வேண்டும், ஏனெனில் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என்னை உங்களையும் உயிர்ப்பித்து அவருக்கு பெரிய சேனைகளாக இந்த கடைசி நாட்களில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் செய்ய நம்மை உயிர்ப்பிப்பது அவருடைய சித்தம், விருப்பம். அதை அவர் செய்வதற்கு நம்முடைய பங்கை எதிர்பார்க்காரு. எளிய நாட்கள்ல அந்த சாரிபாத் விதவைட்ட பஞ்சம் மழை வரும் வரை அவர்கள் செழிப்பா திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். அதுக்கு அந்த விதவையுடைய பங்கு என்ன? அந்த சாரிபாத் விதவையுடைய பங்கு என்ன? ஒரு பிடி மாவு, ஒரு கலசத்தில் எண்ணெய், ஒரு அடை. எலிசா நாட்கள்ல அந்த தீர்க்கதரிசியுடைய புதல்வன் இறந்து போயிட்டான். மனைவி அல்றா, கடன்காரங்கள்லாம் வந்து என் பிள்ளைகளை அடிமையா கூப்பிடுறாங்க. எலிசாட்ட வந்து கேட்கிறான், என்ன பங்கு? இவன் கேட்டார், உன்னிடம் என்ன இருக்கிறது? உன்னிடம் என்ன இருக்கிறது? உன் பங்கு என்ன? நல்லா தெரியும், நம்முடைய பங்கை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய பங்கு என்ன? உன்ட்ட என்ன இருக்குனாரு. என்ன சொன்னா, ஒரு பாத்திரத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, என்கிட்ட இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் போதும். நமக்கு தெரியும், பக்கத்து வீட்டிலாம் போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்தா அத்தனை பாத்திரங்களையும் நிரம்பி ஒழியத்தக்கதாக எண்ணெய் கொடுத்து, இப்பொழுது உன் கடனை அடைப்பது மட்டுமல்ல, ஜீவனம் பண்ணு. அதான் நம்முடைய தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வனாந்தரத்தில் 5000 மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணும். என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? மார்க்ஸ் விஷயத்தில் உங்களிடம் என்ன இருக்கிறது? சீசருக்கு சொன்னாங்க, எங்க போனாலும் எத்தனை ஹோட்டலில் போய் வாங்கினாலும் கொடுக்க முடியாது ஐயா, உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சீசர் சொன்னாங்க, ஒரு சிறு பையன் 5 அப்பமும் 2 மீன் வச்சிருக்கான், போதுப்பா கொண்டா, அதை கொண்டா, உன்னிடம் இருப்பதை கொண்டா. அதை அவர்கள் புசிக்கத்தக்க 12 கூடைகள்ல திரும்ப எடுக்கத்தக்கதாக நிறைவேற்றிய தேவன் நம் தேவன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, திரும்ப நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு இழந்து போன சந்தோஷத்தை, பல வழிகளை இழந்து போயிட்டோம். அநேக பாவ காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்,
நெருக்கங்கள், வறுமைகள், பிரச்சனைகள், வியாதிகள்ல நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த சந்தோஷத்தை இழந்து விட்டோம். இன்று தேவன் உங்களை திரும்பவும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அதனுடைய நமக்கு என்ன பங்கு என்பதை மட்டும் தாவீது ராஜாட்ட இருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்க சிக்லாகுக்கு வந்து தாவீதும் அவருடைய சகக்களும் படை வீரர்கள் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த பட்டணமே அமெரிக்கிறார தீக்கிரையாக்கப்பட்டது. மாடு, ஆடு, பெரியவர்கள், சிறியவர்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பிடிச்சு போயிட்டாங்க. அமெரிக்கர் பட்டணத்தை சுட்டரித்தார்கள். அங்க வாசிக்கிறேன் பாருங்க, முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். எப்படி இருக்கு பாருங்க. வந்து பார்க்குறாங்க, எல்லாம் காலியா இருக்கு, ஒரே வீடே காலியா இருக்கு. 4ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதற்கு பலன் இல்லையா? அழுகிறதற்கு ஒரு பலன் வேணும், அப்பதான் அழ முடியும். அழுகிறதற்கு பலனுக்கு போகும் வரை சத்தமிட்டு அழுதார்கள். ஆனா அப்படி இழந்து போயிட்டும் என்று அழுத பிள்ளைகள் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றிலும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம் இழந்த சந்தோஷங்கள், இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சமாதானம் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள அந்த தாவீது ராஜா என்ன செய்தான், அதை மட்டும் பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். என்ன செய்தார் தாவீது ராஜா? 6ஆம் வசனம் கடைசி 3 வரி வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இழந்து போன சமாதான சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே ரகசியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வேற நீங்க என்ன தலையே நின்னாலும் கதை நடக்க. ஆமீன் ஆமீன். இன்னைக்கு இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ள சரியாக வழி நடத்துவதில்லை. இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ள கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமீன். எப்படி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நிறைய பேர் இதை உணரல. தேவன் இதை ஏன் அனுமதித்திருக்கிறார் என்றால், தேவன் இந்த நெருக்கடியான இந்த லாக்டவுன், இந்த போராட்டத்தை, இந்த கொரோனா வியாதி மூலமாக ஒரு பெரிய நெருக்கடியை ஏன் அனுமதித்திருக்கிறார் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். ஏனென்றால் இன்னும் அநேக நெருக்கங்களை நாம் காணப்போகிறோம். மனுஷகுமாரன் வரக்கூடிய நாள் நெருங்குகிறது. அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் அதிகமான நெருக்கங்கள் நமக்கு வரலாம். அதை தாங்கிக் கொள்ள நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டதுனால எழுது போனதுல ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். 3 வழிகளில் நாம் திடப்படுத்திக் கொள்ள முடியும். ஒன்று, அவருடைய இரத்தத்தினால். 3 ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் அனுபவித்து கர்த்தரை ருசித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை ருசித்தவனாக எப்படி நாம் திடப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் முதலாவதாக அவருடைய இரத்தத்தினால். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் செய்வதுனா ஏதோ மைக்க பிடிச்சி பேசுறதுக்கு இல்லை, கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை பின்தொடர. செத்து போன மனச்சாட்சி, செத்த கிரியைகளை அவருடைய இரத்தம் நீக்குவது எவ்வளவு நிச்சயம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நமது மனச்சாட்சியை அவர் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். இதோ மாதம் ஒரு முறை திருவிந்து ஆராதனைக்கு வருவ அந்த நேரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் மனச்சாட்சியை அவர் இரத்தத்தினால் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் தான் சங்கீதக்காரர் சொல்லாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணோடு ஒட்டி இருக்குதான். ஆத்மா வாழ்வது போலதான் எல்லாவற்றையும் சுகித்து வாழ முடியும். மனச்சாட்சி கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சது. அதை சுத்திகரிக்கத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு ரகசியத்தை சொல்றேன், பிசாசு மனச்சாட்சியை கெடுத்து கொண்டே இருப்பான். மனச்சாட்சியை ஒவ்வொரு நாளும் கெடுத்து கொண்டே இருப்பான். என் தேவாதி தேவனுடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனச்சாட்சியை சுத்திகரித்துக் கொண்டிருக்கும். இதான் தன்னை திடப்படுத்திக் கொள்ள முதல் ரகசியம். இரண்டாவதாக அவருடைய வசனம். அவருடைய வசனம் தான் நம்மை மனச்சாட்சியை சுத்திகரிக்கும். எரேமியா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கன்ட்ட அந்த ரகசியத்தை நம்ம படிப்போம். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. வார்த்தைகளை படிக்கிறோம், டெய்லி ஒரு சங்கீதம் வாசிக்கிறோம், ஒரு நீதிமொழி வாசிக்கிறோம், ஏதாவது வாசிக்கிறோம், நல்லது. ஆனால் இவர் என்ன சொன்னாரு, ஒரு படி மேல போயிட்டாரு. உட்கொண்டே வசனத்தை நான் உட்கொண்டே. நான் அடிக்கடி சொல்லுவேன், அசைவோடும் பிராணிகளாக மாற வேண்டும். கோபப்படாதுங்க, என்னடா பாச நம்மளை மிருகம் மாத்துறாரு. அசைவோடும் பிராணிகள். அவசர அவசரமாக மாடு புல்ல சாப்பிடும், போய் படுத்து உட்கார்ந்து அசை போட்டு அதை ருசிக்கும். அதே மாதிரி வசனங்களை உட்கொள்ளும் பொழுது அவர் என்ன சொல்ல பாருங்க, அது என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இருதயத்தின் போலதான் நம்ம மகிழ்ச்சி, ஆத்மம் போல நம்ம வாழ முடியும். இருதயத்துக்கு மனச்சாட்சி, மனசுல சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தாச்சுன்னா முகத்திலே தெரியும். அவர் இரண்டாவதாக அவர் வசனத்தை உட்கொள்வது. மூன்றாவதாக அவருடைய ஆவியினால். முதலாவது இரத்தத்தினால், இரண்டாவது வசனத்தினால், மூன்றாவது அவர் ஆவியினால். வாசிப்போம். ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பாருங்க. ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? வசனம் 13 பாருங்க. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்திலும் சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெறிஞ்சலும் முளைக்கும்.
சந்தோஷமா இருந்தது குடும்பத்தில். ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் பாடல்கள் ஒலித்தது. இன்னைக்கு நெருங்கியல்களும் முச்செடிகளும் முளைத்து விட்டது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லாரு, ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப உயிர்ப்பையும் ஆண்டவரே. என் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தது, இன்னைக்கு நெருங்கியல்கள் முச்செடிகள் இருக்கு. அது அழிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னதிலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். தேவ ஆவியார், ஆவின் அபிஷேகத்தினால், ஆவின் வல்லமையினால் நாம் நம்மை உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும். இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த அதனால்தான் சகரியாவில் சொல்லாரு, பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலேயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சபையிலையும் ஊற்றப்படும் பொழுது அங்கே நெருஞ்சல்கள் முச்செடிகள் அழிக்கப்படும். அப்பொழுது சந்தோஷம் நிரம்பி வழியும். எனக்கு அருமையானவர்களே, நாம் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படியாக திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எல்லா முழங்கால் படியிட்டு தேவனோடு இடைப்படுவோம். என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? தேவன் நாம் எழுந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ள 3 வழிகளை சொல்லியிருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்க பிரயாசப்பட வேண்டும். நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய சித்தம் என்னையும் உங்களையும் திரும்ப உயிர்ப்பித்து அவருக்கு சேனைகளாக எழுப்புவதே அவருடைய சித்தம். யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாக. ஆமென். என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஒரே ஜெபம்தான். என்னை, என் குடும்பத்தை, என் சபையை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, அப்பா பிதாவே, உலர்ந்த எலும்புகளை உமக்காக சேனைகளாக எழுப்பீர் என்று வாசித்தோம் ஐயா. நாங்களும் உலர்ந்த எலும்புகளாக, நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுகிறோம். ஒரு விசை எங்களை திரும்பவும் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனோட தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல நாட்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.